வணக்கம். நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி இன் 21 டேஸ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாப் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இன்னொரு டாபிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளீஸ் அதை தயவுசெய்து பாருங்கள். இப்போ கெமிஸ்ட்ரி போர்டு எக்ஸாம் 2025ல நம்ம டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸ்க்கு உள்ள டோட்டல் மார்க்கு அதை பார்த்தீங்கன்னா ஒன்லி 7 மார்க்ஸ் தான். நம்ம ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் 33 மார்க்ஸ் இருக்குது ஃபார் 70 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மியாக மார்க் இருக்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியான ரெண்டு சாப்டர்ஸ். ஒன்று டி பிளாக் எலிமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். மார்க் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடியது இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ அதில் டாப் 5 எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7 மார்க்ஸ் தான் டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸ்க்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுங்கும் போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த 3D சீரீஸ் இருக்குது இல்லையா, அந்த 3D சீரீஸில் மேங்கனீஸு, குரோமியம், அப்புறம் அயன், ஜிங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரையிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, எழுதுறதுங்கிறத. அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. இந்த அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலாரிட்டியாக இருக்காது, கூடும் குறையும் அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டி எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அதனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு அயனைசேஷன் என்தால்பி எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதுக்கு ரீசனும் அந்த டி எலக்ட்ரான்ஸ். அந்த டி எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்க. ஒன்ஸ் நமக்கு எஸ் அண்ட் பி பிளாக்ஸ் எலிமெண்ட்ஸை முடிச்சுட்டு நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வரும்போது நம்ம நினைச்ச வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் டி எலக்ட்ரான்ஸ் தான். அந்த டி எலக்ட்ரான்ஸ் வந்து அது என்ன பண்ணுன்னா அதோடைய ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கோ இல்லாட்டினா உள்ளே வர்றதுக்கோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. அதனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மேங்கனீஸ்க்கு இருக்கும். ஸோ அது எதனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா D5 எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்டு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து மேங்கனீஸில் இருக்கும். அடுத்தது எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் M2+2 மெட்டலாக வந்து அது ரிடக்ஷன் வந்து நடக்கும்போது எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் காப்பரை பார்த்துருக்கணும். ஏன்னா மற்ற எல்லா 3D சீரீஸ்லேயும் நெகட்டிவில் இருக்கும், ஒன்லி ஃபார் த காப்பருக்கு தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது கிவ் ரீசன் கொஸ்டினில் அது கேட்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 1 மார்க் கொஸ்டினுக்கோ இல்லாட்டி 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுக்கும் நீங்கள் எழுதுக்கு தெரியும்னு சொன்ன காரணம் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதை கண்டுபிடிச்சா மட்டும் அது பேராமேக்னெட்டிக்கா இல்லாட்டி டயாமேக்னெட்டிக்கா நீங்கள் சொல்ல முடியும். மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் பேராமேக்னெட்டிக்ஸை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தெரியுதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டி எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கலர்ஸ் ஆஃப் த அயான்ஸ். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கலர்ஸ் ஆஃப் த அயான்ஸ் ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள். அந்த கலர்ஸ் ஆஃப் த அயான்ஸில் Cu2+ வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் தெரியும், அதுமாதிரி Cr2+ம் ப்ளூ, அது மாதிரி கலர்லெஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அந்த டேபிளை ஃபுல்லாகவே நல்லா தரோவாக நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து 1 மார்க் கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலர்ஸ் ஆஃப் த அயான்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமேட், டைக்ரோமேட், மேக்னேட், பெர்மேங்கனேட். ஸோ இதெல்லாம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது லாத்தனாட் அண்ட் ஆக்டினாட் கன்ட்ராக்ஷன்ஸ். இது நான் என்ன லாத்தனாட் கன்ட்ராக்ஷனாக என்னது, ஆக்டினாட் கன்ட்ராக்ஷனாக என்னது, அதனுடைய ரீசன் என்னது, அது நடக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட்லாம் நடக்குது, அதோட அட்டாமிக் சைஸ்லையோ இல்லாட்டி அயனிக் சைஸ்லையோ என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் டாப் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இல்லாட்டி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டி அண்ட் எஃப் லாக் எலிமெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.